இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள் வர்சஸ் பாடி ஷேமிங் 12 ஃபேக்ட்ஸ். வேதமும் உருவகேலியும் 12 உண்மைகள். உருவகேலி அப்படின்னும் போது ஒருத்தரோட உருவத்தை வச்சு கேலி பண்றதுங்க. ஹைட்டா இருக்காங்க, குள்ளமா இருக்காங்க, அவங்களோட பாடி ஷேப்பை வச்சு, கலரை வச்சு, அவங்களோட ஊரை வச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இது எல்லாமே உருவகேலிக்குள்ள வரும் இல்லைங்களா? இப்படி சொல்லி புண்படுத்துறதுங்க. இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம பாக்குற மூவிஸ், ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்துலயுமே பாடி ஷேமிங்க ப்ரொமோட் பண்றாங்க. அது தப்பு இல்லாத மாதிரி காட்டுறாங்க. சின்ன பசங்களும் இதை பாக்குறாங்க. அவங்க மனசுல கூட இது தப்பு இல்லைன்ற மாதிரி பதிவாயிடுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஏன் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்? கிறிஸ்தவர்கள் கூட பண்றாருங்க. நம்ம லைஃப்ல கூட யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, யாராவது ஒருத்தரை உருவ கேலி பண்ணியிருப்போங்க. நம்மளுக்கே தெரியாம. நம்ம ஜோக்கு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க மனசுல அது ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதை நம்ம மறக்கவே முடியாது. நம்ம இந்த மாதிரி நடந்துக்கலாமா? இது எந்த அளவுக்கு தவறு அப்படின்றத இந்த காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்கலாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எதை பார்க்கின்றார்? தேவன் உள்ளத்தை தான் பாக்குறாருங்க இல்லைங்களா? வெளிரங்கமான அந்த தோற்றத்தை தேவன் பாக்குறது இல்லைங்க. தோற்றத்துக்கு தேவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. மனுஷனா இருக்கிற நம்ம தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்க. சாமியால் கூட என்ன பண்றாரு? தாவீதோட பிரதர்ஸ பார்த்து இவங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா தேவன் யாரை தேர்ந்தெடுத்தாருனாக்கா, தாவீதை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. மனுஷன் யாரை நிராகரிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜனங்களை தான் தேவன் என்ன பண்றாருங்க, யூட்டிலைஸ் பண்றாருங்க. தேவனை போல நம்ம பார்க்கணுங்க சகோதர சகோதரி. கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் chapter 16:7. கர்த்தர் சாமுவேலிடம், அவனுடைய தோற்றத்தையோ அவன் உயரத்தையோ நோக்காதே, மனிதன் புறந்தோற்றத்தை நோக்குகிறான், கர்த்தரோ இதயத்தை நோக்குகிறார். பாத்தீங்களா? மனுஷன் என்ன பாக்குறாருங்க? தோற்றம் பாக்குறாருங்க. அதை வச்சு டிசைட் பண்ணிடுறாங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு இப்படியாக சொல்றாருங்க. ஜான் chapter 7:24. புறந்தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்காதிருங்கள், நீதியான நியாய தீர்ப்பின்படி நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? நீதிபடி நியாயம் செய்ய, உருவத்தின்படி நியாயம் செய்யாத. அது தப்புன்றாருங்க இயேசு கிறிஸ்து. ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தாருங்க. ஆனாலும் ஜனங்கள் அவரை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி இருக்கிறாருங்க. உருவகேலி பண்ணியிருக்கிறாருங்க. அவர் முகத்தை வச்சு நிறைய பேர் அவரை கேலி பண்ணியிருக்கிறாங்க. மங்கி அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்தி இருக்கிறாருங்க. அவங்க அப்பாவோட தொழிலை வச்சு அவரை கேலி பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பொலிட்டீஷியனா அவர் சகோதர சகோதரி. ஜனங்க எப்போதுமே உருவத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம தேவனை போல பார்க்கணும். ஏன்னா தேவன் நமக்கு அப்பாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய சுபாவம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றேனா? என்கிட்ட நெகட்டிவான ஃபீலிங் இருக்குதா? ஒருத்தரோட அப்பியரன்ஸ் பத்தி நான் மத்தவங்கள்ட்ட தப்பா பேசி இருக்கிறேனா? என்னோட கண்களை தேவன் பார்க்கிற விதமாக நான் ட்ரெயின் பண்றேனா? யோசிக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இயேசுவை போல மாறுவது அப்படின்றது சிம்பிளான விஷயம் கிடையாது. அவரை போல மாறணும்னா அவரை போல சுபாவம் நம்ம கிட்ட இருக்கணும். யாரையும் உருவத்தை வச்சு பார்க்க கூடாதுங்க. உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாதுங்க இல்லைங்களா? தப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இது தேவன் நமக்கு சொல்கின்ற முக்கியமான விஷயங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா ஜனங்களும் தேவனுடைய சாயல்ல தான் தேவன் படைத்திருக்கின்றாருங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம அவங்களோட உருவத்தை கேலி பண்ற தகுதி நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம உருவாக்கல இல்லைங்களா? எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்மளுடைய சகோதர சகோதரிங்க எல்லாரும். நம்ம எப்படி அவங்கள போயிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட தலை எப்படி இருக்குது, உங்களோட கண்ணு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம உணரணுங்க. தேவனுடைய படைப்பையே நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஜெனசிஸ் chapter 1:27. தேவன் தமது சாயலின்படி மனுஷனை படைத்தார், தேவனுடைய சாயலின்படி அவனை படைத்தார், ஆண் பெண் என்று அவர்களை படைத்தார். பாத்தீங்களா? தேவனுடைய சாயலுங்க. சங்கீதம் 139:14. சாம் chapter 139:14. நான் ஆச்சரியப்பட விதமாகவும் அதிசயமாகவும் உண்டாக்கப்பட்டு இருக்கின்றேன், உமது கிரியைகள் அதிசயமானவை, என் ஆத்மா அதை நன்றாக அறிந்திருக்கிறது. பாத்தீங்களா? ஆச்சரியப்படுற விதத்துல தேவன் படைத்திருக்கின்றாருங்க எல்லாரையும் இல்லைங்களா? சோ நம்ம ஒருத்தர் கேவலமா பார்க்க கூடாதுங்க சகோதர சகோதரர். ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். மெப்பி போஷத் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. இவரு சவுலோட பையன். தாவீது என்ன பண்றாருங்க, அவரை ஏளனமா பார்க்கலங்க. அவரு லேமா இருந்தாருங்க. ஒரு முடவரா இருந்தார். கூப்பிட்டு அவருக்கு உரிய மரியாதை கொடுக்குறாருங்க.
சரிக்கு சமமா உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை வந்து என்ன பண்றாரு, கனம் பண்றாரு. இந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. அதனால தான் தாவீது தேவனோட ஏற்ற மனிதனாக வாழ்றாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நிக் விஜிசிக், வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்விம்மர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு 2 கைகளும் இல்ல, 2 கால்களும் இல்ல. ஆனா தேவன் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு பாத்தீங்களா? ஜனங்க வந்து ரொம்ப கேவலமா அவரை வந்து பார்த்திருப்பாங்க. ஆனா தேவன் இவரை வச்சு ஹிஸ்டரி கிரியேட் பண்றாரு. இல்லைங்களா? அவரோட கான்பிடன்ஸ் அவர் வந்து இழக்கல. நல்ல பெயிண்டிங் திறமை கூட இருக்குதுங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்ன தெரியுங்களா? நான் வந்து தேவனுடைய இந்த சிருஷ்டிப்பை வந்து தவறா பேசுறேனா? தேவனுக்கு உரிய மகிமையை நான் வந்து என்னோட வாயின் மூலியமா செலுத்துறேனா? நான் வந்து என்னோட உடம்ப கனமாக வந்து பயன்படுத்துறேனா? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்விங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வார்த்தைகள் வந்து ஒருத்தரோட மனச ஆழமா வந்து காயப்படுத்த முடியும். நம்ம ஒருத்தரை என்கரேஜும் பண்ண முடியும், ஒருத்தரை வந்து காயப்படுத்தி அவங்கள டிஸ்கரேஜும் பண்ண முடியும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம், Proverbs chapter 18:21, மரணமும் ஜீவனமும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நேசிப்பவர்கள் அதன் பலனை சாப்பிடுவார்கள். பாத்தீங்களா? நம்ம நாட்டுல அந்த பவர் இருக்குதுங்க. ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி நல்லா அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். டிஸ்கரேஜ் கூட பண்ணலாங்க. உனக்கு ஒன்னும் வராது, நீ இப்படி இருக்கிற, உன்னால இது பண்ண முடியாது, நீ குள்ளமாகுற, நீ ரொம்ப ஹைட் ஆகுற, நீ ரொம்ப ஃபேட் ஆகுற அப்படின்னு சொல்லி அவங்க மனசை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தலாம். ஆனா நம்ம அப்படி பேசக்கூடாது. மோட்டிவேட் பண்ணுங்க. தேவன் உன்னை நேசிக்கின்றார், நீ அந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்டா இருக்காதப்பா. தேவன் ஒருத்தருக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறாரு. தேவனோட பிள்ளைகள் நம்ம நம்ம வந்து நம்மளே வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்ச கூடாது அப்படின்ட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10, ஜேம்ஸ் சாப்டர் 3 9 and 10. அதனாலே நாம் தேவனையும் பிதாவையும் ஸ்தோத்தரிக்கின்றோம். அதனாலே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை சபிக்கிறோம். ஒரே வாயிலிருந்து ஸ்தோத்திரமும் சாபமும் வருகிறது என்ன என் சகோதரரே? பாத்தீங்களா? ஒரே வாயில சாபமும் தேவனை துதிக்கிற துதிப்பாடுகளும் வர முடியுமா? அப்படி வரக்கூடாது இல்லைங்களா? நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு தேவனை துதிச்சுட்டு அதே வாயில வந்து நம்மளோட சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளை வந்து பாடி ஷேமிங் பண்றோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், கேவலமான விஷயம் அது. எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவருக்கு வந்து வழுக்கையா இருக்குதுங்க அவரோட தலை. அதை பார்த்து அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, கேலி பண்றாங்க. தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாருங்க. 2 கரடியை வச்சு அவங்கள சாகடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? ஒரு தேவனுடைய மகனை வந்து இந்த மாதிரி கேவலமா பேசினா அதுக்கு உண்டான தண்டனையை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நம்ம எப்போதுமே தேவனை ஆவி பெற்றவர்களை பத்தி உருவகேலியோ தவறான விஷயங்களையோ பேசக்கூடாது. சகோதர சகோதரி, ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இந்த பசங்களை வந்து பாடி ஷேமிங் பண்றதுனால அவங்க ரொம்ப ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்களாம். நிறைய பேர் வந்து சூசைட் கமிட் பண்ணியிருக்கிறாருங்க. நிறைய பேர் வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களோட மனசு வந்து ரொம்ப தவறான ஒரு சிந்தனையில போயிடுது. மத்தவங்கள பழி வாங்குற எண்ணம் அவங்களுக்கு வந்துருது இதனால. சோ ரொம்ப ரொம்ப யோசிச்சு வார்த்தைகளை விடணுங்க எப்போதுமே. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, நான் வந்து மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி ஜோக் பண்றேனா? அது நமக்கு தெரியாதுங்க சில சமயத்துல. எப்போதுமே இன்னொருத்தருக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகுற மாதிரி நம்ம வார்த்தைகளை விடவே கூடாதுங்க. அவங்கள பத்தி நம்ம பேச உரிமை நமக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லைங்களா? நம்ம எப்படி வேணா பேசலாம். அவங்க வந்து எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நல்ல வார்த்தைகளையும் தான் பேசலாம், இல்லைங்களா? ஜோக் பண்றது அவசியமே கிடையாது. அதுவும் ஒருத்தர் உருவத்தை வச்சு, அவங்கள வச்சு, அவங்க பண்ற காரியத்தை வச்சு நம்ம ஜோக் பண்றோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்க. அவன் மனசுல காயம் இருக்கும். சில பேர் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போக கூடாது. ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம கொடுக்க வேண்டிய ஹானரை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைங்களா? அது வந்து குரூயல்டி தான். எப்போதுமே ஈலிங்கான வார்த்தை நமக்கு வரணுங்க சகோதர சகோதரி. எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து வருது? மத்தவங்களை என்கரேஜ் பண்ற விதத்துல வருதா? யோசிக்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு நமக்கு. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரையெல்லாம் சொசைட்டி வெறுத்து ஒதுக்கிச்சோ, யாரெல்லாம் வந்து கேவலமா ட்ரீட் பண்ணிச்சோ, அப்படிப்பட்ட ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? கிட்டி சேர்க்கிறாரு, அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களுக்கு ஈலிங் கொடுக்குறாருங்க. இந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. யாரையும் வந்து வெறுத்து ஒதுக்கலங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க? டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்கள கேவலமா பார்க்கணும் ஜனங்க, இல்லைங்களா? குஷ்டரோகிகள், அவங்கள தூரமா ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைங்களா? விபச்சாரம் செய்யறவங்க, அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்டா ட்ரீட் பண்ணவங்க, அவங்க எல்லாரையும் இவர் என்ன பண்றாரு? வெறுத்து ஒதுக்கவே இல்லைங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்குறோம். அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 8, 2 and 3. அப்பொழுது ஒரு குஷ்டரோகன் வந்து அவரை வணங்கி, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை
சுத்தமாக்க முடியும் என்றான். இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு, நான் விரும்புகிறேன், சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டம் சுத்தமானது. பாத்தீங்களா, நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையா சொல்லாம மேல கை வைக்கிறாருங்க. என்ன மாதிரி கேரக்டர் பாத்தீங்களா? யாருமே வந்து மேல கை வைக்கிறதுக்கு துணியவே மாட்டாருங்க, மேல கை வைக்கிறாருங்க. நம்மலாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா கிட்டவே போறதுக்கு யோசிப்போம். அவர் மேல கை வைக்கிறாரு. இதுதான் சகோதர அன்புன்றது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக் சாப்டர் 6:37. நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் நியாயக்கு தீர்க்கப்பட மாட்டீர்கள். பாத்தீங்களா? சோ நம்ம அநியாயமா ஒருத்தரை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னு வச்சுங்களேன், நமக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் ஆகும். நம்ம வந்து மத்தவங்களை கேவலமா பேசணும்னு வச்சுங்களேன், தேவன் சும்மா விட மாட்டாருங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட இந்த கேரக்டரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து சொசைட்டி ஒதுக்கிச்சோ அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது இல்லைங்களா? மதர் தெரசா கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. அன்டச்சபிளா இருந்த பீப்புளை போய் தொட்டு இவங்க வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்றாருங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் தான் ஒரு கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருக்கணும் இல்லைங்களா? பாடி ஷேமிங் பண்றது, கேவலமா பேசுறது, வெறுத்து ஒதுக்குறது, அவங்கள வந்து கீழா பாக்குறது, அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, அப்பியரன்ஸை பார்த்து நான் சில பேரை அவாய்ட் பண்றேன்னா, சில பேர் அப்படிதாங்க இருக்கிறாருங்க. அவங்க கொஞ்சம் ஏழையா இருந்தா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாருங்க, ஊழியக்காரன்னு வாருங்க இல்லைங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வர மாட்டாருங்க இல்லைங்களா? அப்படி ஒரு கிறிஸ்டியன் இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் வந்து நம்ம என்னங்க பார்ஷாலிட்டி இல்லாம ஒரே மாதிரி பழகணும். நான் வந்து மார்க் பண்றேன் நான் பீப்புள, எல்லாரையும் வந்து நான் வந்து பாசிட்டிவா ட்ரீட் பண்றேன், நான் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா? ஸோ அந்த டிக்னிட்டி நம்ம கிட்ட இருக்கணுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். அவருடைய பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளோட வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரவே கூடாது. ஒருத்தரை கேவலப்படுத்துற மாதிரி, ஒருத்தருக்கு துக்கம் உண்டாக்குற மாதிரி இல்லைங்களா, அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் வரவே கூடாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 உங்கள் உடல் உங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவி உடைய ஆலயம் என்று நீங்கள் அறியவில்லையா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டவர்கள். ஆகையால் உங்கள் உடலிலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? மற்றவங்களை கேவலமா பேசும்போது தேவனை எங்க மகிமைப்படுத்த முடியும்? நமக்கு அது ரொம்ப சாதாரண ஆயிட்டுக்குதுங்க ஜோக் பண்றது. ஆனா தேவன் இது எல்லாத்தையும் பாக்குறாரு இல்லைங்களா? அது எந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்துது? பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொண்டு வருதான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா இல்லை. அதுல ஏதாவது புரோஜனம் இருக்குதா? நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவோட குணத்தை நம்ம வெளிப்படுத்துறோமா? நிச்சயமாக இல்லை. பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை நம்ம வெளிப்படுத்துறோமா? அதுவும் கிடையாது. அப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? இப்போ பவுலுக்கு வந்து பிசிக்கலா வீக்னஸ் இருந்துச்சுங்க, ஆனா தேவனை வந்து அவரோட சரீரத்துல மகிமைப்படுத்தினாரு. யாரையும் வந்து கீழா பார்க்கலங்க. அவரு எந்த மாதிரி இடத்துங்கள எல்லாம் போய் ஊழியம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, புறஜாதிகள் இடத்துலதான் போறாருங்க. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்க வீடுகள் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப சாதாரண மக்கள் கிட்ட போய் பழகுறாருங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்து அவங்க ஊர்லயே தங்கி இல்லைங்களா, அது கிளீனா இருக்குதா, அந்த சிட்டி, அந்த ஊரு வில்லேஜ் வந்து கிளீனா இருக்குதா, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குதா, இந்த ஃபெசிலிட்டி இருக்குதா, அப்படி இருக்குதா, அதெல்லாம் அவர் பார்க்கல. எல்லாருக்கிட்டையும் வந்து தோழமையா பழகி சத்தியத்துக்குள்ள நிறைய பேரை வந்து வரவேற்கிறாருங்க. இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு இருக்கணுங்க சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, தேவனுடைய ஆழமா இருக்கிற நம்ம சரீரத்தை எப்படி யூஸ் பண்றோம், தேவனுக்கு மகிமை அதனால வருதா அப்படின்ட்டு யோசிக்கணுங்க சகோதர சகோதரி. அப்படி மகிமை வரலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து தவறான வழியில இருக்கிறோம்னு அர்த்தம். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெய்யான அழகு என்பது என்ன? நம்மளுடைய பாடியா, இல்ல நம்மளுடைய அப்பியரன்ஸா? இல்லங்க. வேர்ல்டு வந்து வெறும் அப்பியரன்ஸை வச்சு இதுதான் அழகு அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா? வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்ட்டு ப்ரொமோட் பண்றாருங்க. அதனால தான் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுங்க. இந்த மேக்கப் போடுறது அந்த பழக்கம் வந்து இன்னைக்கு எங்க போனாலும் ஆயிடுச்சுங்க. பியூட்டி பார்லர்ஸும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னாக்கா வெள்ளையா இருக்கிறது தான் அழகு, இப்படி இருந்தாதான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுட்டாங்க. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அது மெய்யான அழகு மனசு, அந்த கேரக்டர், அதுதான் வந்து மெய்யான அழகு. இதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதுன்னு சொல்றாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 3 and 4. உங்கள் அலங்காரம் வெளிப்புற அலங்காரமாய் முடி பின்னுதல், பொன் அணியுதல், வஸ்திரம் அணியுதல் ஆகியவையாக இல்லாமல் மாறாக அழிவில்லாதன, அமைதியான சாந்தமான ஆவியுடைய இதயத்தின் மறைந்த மனிதனாக இருக்கட்டும். அது தேவனுடைய பார்வையில் மிக பெருமிதம் உடையது. பாத்தீங்களா? தேவனுடைய பார்வையில அதுதான் விலையேறப்பெற்றது. அந்த கேரக்டர், இன்னர் பியூட்டி, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எஸ்தர் இருந்தாங்க. அவங்களோட இன்னர் பியூட்டி தான் தேவனுக்கு பிடிச்சதுங்க. வெளிரங்கமா அவங்க வந்து அழகா தான் இருந்தாருங்க. ஆனா இன்னர் கேரக்டர் தான் வந்து ஒரு நேஷனே வந்து காப்பாத்திச்சுங்க. இதுதான் தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புறாரு நம்ம கிட்ட. இதை விட்டுட்டு வெளிரங்கமான பாடிக்கு நம்ம பண்ற அந்த அலங்காரம், அது வந்து தேவனுடைய பார்வைக்கு வந்து வெளியேறப்பட்டதுக்கு கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து உலக பிரகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அர்த்தங்க. இல்லைங்களா? இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. சோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, எதுக்கு நான் வந்து வேல்யூ கொடுக்குறேன் மதிப்பு? லுக்ஸ்க்கா இல்ல கேரக்டருக்கா? கேரக்டருக்கு தான் வேல்யூ கொடுக்கணுங்க. பியூட்டி பத்தி என்னோட எண்ணம் என்ன? இன்னர் பியூட்டி பத்தி நான் பேசுறேன்னா அதிகமா, இல்ல அவுட்வர்ட் பியூட்டி பத்தி பேசுறேன்னா? கிரைஸ்ட் லைக் கேரக்டர் என்கிட்ட இருக்குதா? கிரைஸ்ட் லைக் இதயம் என்கிட்ட இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோட இதயம், அவர் எப்படி யோசிப்பார் ஒரு விஷயத்த, அப்படியே நான் யோசிக்கிறேனா அப்படின்றதா முக்கியமான விஷயங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து மத்தவங்களை உறவுகளை செய்யறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். மத்தவங்களை வந்து என்னோட லைஃபை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தங்க. தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தங்க. ஏன்னா தாழ்மை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், யாரையும் வந்து ஏளனமா நான் பேச மாட்டேங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இருந்து வராது. ஆனா உருவகலி பண்றேன், ஜோக் பண்றேன்னாக்கா என்கிட்ட பெருமை இருக்குதுன்னு அர்த்தங்க. இதுதான் வந்து அதோட அடையாளம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா, என்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன்னு எண்ணம் இருந்தாதான் இன்னொருத்தரோட உருவத்தை வந்து நான் தப்பா பேசுவேன். இல்லைங்களா? மத்தவங்கள வந்து நான் கனவீனமா நினைக்கிறேன்னு அர்த்தங்க. ஆனா மத்தவங்கள நான் ஆனர் பண்றேன்னு வச்சுங்களேன், எப்போதுமே ஒருத்தரோட உருவத்தை நான் தப்பா பேசவே மாட்டேன். இத வந்து நம்ம யோசிக்கணும். இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நாங்க எப்போதுமே மத்தவங்கள வச்சு எங்களோட லைஃப் வந்து கம்பேர் பண்ண மாட்டோம். அது தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவர் தெளிவா சொல்றாருங்க. அது ஞானத்துக்குரிய காரியமே அல்ல. பிலிப்பியர் 2:3ல பவுல் இப்படியாக சொல்றாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, போட்டியினாலோ வீண் புகழ்ச்சியினாலும் எதையும் செய்யாமல் தாழ்மையுடன் ஒருவரை மற்றவர்களை தமக்கு மேன்மையவர்களாக எண்ணுங்கள். பாத்தீங்களா? மற்றவங்களை நம்ம எப்படி எண்ணணும்? நம்மளோட அவங்க வந்து பெரியவங்க, மேன்மையானவங்க, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த கனத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அந்த மரியாதை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா, நம்ம ஒருத்தரை பாடி ஷேப் நிச்சயமாக பண்ண மாட்டோங்க. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. இல்லைங்களா? 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தாழ்மையா இருக்கிறாருங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த பரிசேயரு, நானு மத்தவங்க போல இல்ல, நான் இப்படிக்கிறேன் அப்படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரொம்ப புகழ்ந்து அவர் வந்து ஜெபம் பண்றாருங்க. தேவனுக்கு பிடிக்காத காரியம். தேவன் யாரோட ஜெபத்தை கேட்கிறாருனாக்கா, அந்த ஆயக்காரரோட ஜெபத்தை தான் கேட்கிறாருங்க. ஏன்னா அவர்கிட்ட பெருமை இல்லைங்க. இந்த கம்பாரிசன்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சுயநீதியில வர விஷயம் தான், பெருமையில வர விஷயம் தாங்க. இதனாலதான் இந்த பாடி ஷேமிங், மத்தவங்களை வந்து கீழா பாக்குற எண்ணெல்லாம் வருது. சோ அத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்க சகோதர சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட அப்பியரன்ஸையும் மத்தவங்களோட அப்பியரன்ஸையும் நான் கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, நான் எப்படி இருக்கிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நான் அவங்களோட பெட்டரு அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. இதை வந்து பெருமைக்கு தான் கொண்டு போய் விடும். ரொம்ப தவறான ஆவியில வர சிந்தை இதெல்லாங்க. இல்லைங்களா? சோ நான் பேசும்போது ரொம்ப மனத்தாழ்மையுடன் நான் பேசுறேன். நான் என்னோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்குதா அப்படின்ட்டு யோசிக்கணுங்க நம்ம. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்கள கீழா நம்ம பார்த்தா, மத்தவங்கள வந்து இகழ்ந்தா, மத்தவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணா, தேவன் நிச்சயமாக நமக்கு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாருங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. வேதம் நம்மளுக்கு வந்து வார்னிங் கொடுக்குதுங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், Proverbs chapter 17 verse 5ல, ஏழையை இகழ்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். பாத்தீங்களா? நம்ம வந்து மத்தவங்கள மார்க் பண்ணும்போது, கேவலமா நினைக்கும் போது, அது தேவனை நிந்திக்கிறதுக்கு சமம். அதனால தேவன் என்ன பண்றாரு, தண்டனை கொடுக்காம கொடுப்பாரு அப்படின்ட்டு இருக்குதுங்க வசனம். நிச்சயமாக தண்டனையை கொண்டு வருவாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2ல இயேசு என்ன சொல்றாரு, மேத்யூ சாப்டர் 7:1-2ல, நீங்க வந்து மத்தவங்களுக்கு அநியாயமா நியாய தீர்ப்பு செய்யாதீங்க, உங்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பு வரும். அதே மாதிரி நம்ம எந்த அளவினால் மத்தவங்களுக்கு அளக்குறோமோ அதே அளவு உனக்கும் வரன்றாருங்க. சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. மத்தவங்கள வந்து கீழா பாக்குறது, அவங்களோட உருவத்தை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் நிச்சயமா நியாய தீர்ப்பு செய்யாம விட மாட்டார். நம்ம இன்னைக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த கேரக்டரை. இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றதுதான் மெயின் இதா இருக்குதுங்க. கமெண்ட் செக்ஷன் எல்லாம் படிக்கவே முடியாது. அவ்வளவு கேவலமா, வக்கரமா, அருவருப்பான கமெண்ட்ஸ் போடுவாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க பிரசிடென்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப தவறா வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஜனங்களோட மைண்ட் ஆயிட்டுக்குதுங்க. நான் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணக்கூடாது. இயேசு போல நம்ம வந்து இருக்கணும். இல்லைங்களா?
ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ பாடி ஷேமிங் பண்றாங்க இல்லைங்களா? டிவிலயும் சரி, நேர்லயும் நடக்குது. நம்ம பண்ணாம இருக்கலாங்க. மத்தவங்க பண்ணும்போது அத பார்த்து நம்ம சிரிக்கிறோமா? அப்படி சிரிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நமக்குள்ளயும் அந்த மாரி எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தங்க. நம்ப அதுக்கு எதிர்த்து நிக்கணும். சிரிக்கக்கூடாது. இன்னொருத்தர வந்து உருவத்த வச்சு கேலி பண்ணும்போது, நம்ம அத பார்த்துட்டு ரசிக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. தவறான மென்டாலிட்டிங்க. சைலன்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப தவறான மென்டாலிட்டி. ஸோ 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க நம்மள கேலி பரியாசம் பண்ணும்போது, நம்ம அத நெனச்சு துக்கிக்க கூடாதுங்க. தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறார்னாக்கா, நான் உங்கள கைவிட மாட்டேன். உங்களுக்கு உண்டான அந்த கனமகிமை சேரும். நீ எத குறிச்சும் நாங்க டிஸ்கரேஜ் ஆவாதீங்கன்றாருங்க தேவன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐசையா சாப்டர் 61:7. உங்கள் அவமானத்திற்கு பதிலாக இரட்டிப்பு உண்டாகும். குழப்பத்திற்கு பதிலாக அவர்கள் தங்கள் பங்கில் மகிழ்வார்கள். அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பாத்தீங்களா? சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே, ரொம்ப நெருங்கிய சகோதர சகோதரிகளே, நம்ம மனசு கஷ்டம் ஆகுற மாரி பாடி ஷேமிங் பண்ணலாங்க. இல்லைங்களா? அது வந்து நம்ம மனசுல ஒரு காயத்த வந்து ஏற்படுத்தி இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்னாக்கா, தேவனிடத்துல போய் ஜெபம் செய்து, தேவன் கையிலே அத வந்து ஒப்பு குடுத்துடணுங்க. தேவன் பாத்துக்குவாரு. இல்லைங்களா? நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு, நம்ம என்ன பண்ணணுங்க, டிசப்பாயிண்ட் ஆயிட்டு, டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாதுங்க. தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு சமாதானமா இருக்கணும். தேவன் நம்மளுடைய தலைய உயர்த்துவாருங்க. இல்லைங்களா? அதையவே யோசிக்க கூடாதுங்க. ஸோ இந்த கெட்ட குமாரன் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பாவை விட்டு தூர போறாரு. அவமானப்பட்டு வராருங்க திருப்பி, மனம் திரும்பி. அப்ப அந்த அப்பா என்ன பண்றாருங்க, ரொம்ப சந்தோஷமா அவரை வந்து வரவேற்கிறாருங்க. வெறுத்து ஒதுக்கல. அவருக்கு உண்டான கனமகிமைய வந்து கொடுக்குறாருங்க. அதே போலதான் நம்ம லைஃபும். நம்ம தவறான வழியில இருந்தோம். இப்ப தேவனோட வழியில வந்து நடந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அவமானம் வந்தா தேவன் சும்மா விட மாட்டாருங்க. நம்ம தலைய வந்து தூக்குவாருங்க. இந்த பையனுக்கே தேவன் இந்த மாதிரி பண்ணும்போது, நம்மள வந்து அப்படி விட்டுருவாருங்களா? நிச்சயமா கைவிட மாட்டாரு. சோ யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, தேவன் கையில நம்மளுடைய அவமானத்த எல்லாம் குடுத்துடுறோமா? இல்ல அதையே நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? அப்படி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுங்க. தேவன் கையில ஒப்பு கொடுத்துடணும். மத்தவங்களுக்கு அவமானம் வரும்போது கூட அவங்களுக்கு போய் நம்ம சமாதானமா பேசணுங்க. தேவன் நம்மள கைவிடுதல பிரதர். கவலைப்படாதீங்க. மத்தவங்க உங்கள தப்பா பேசுறாங்களா? தேவன் நிச்சயமா அவங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அவமானப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசாம, எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசணும்னாக்கா, மத்தவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி, என்கரேஜ் பண்ண மாதிரி, அவங்க வந்து பக்தி விருத்தி அடையும் மாதிரி நம்ம வந்து பேசணும். கேலி பரியாசம் பேசுறதுக்கு உலகத்துல 1000 பேர் இருக்கிறாருங்க. இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, 1 தெசலோனியன் சாப்டர் 5:11 ஆகையால் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி ஒருவரை ஒருவர் கட்டுங்கள். பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணணுங்க, அவங்கள வந்து கட்டணும். அவங்க சத்தியத்துல வந்து வளரும்படி நம்ம வந்து வார்த்தைகளை பேசணுங்க. பர்னபா இருந்தாரு. அவரோட பேர் என்னங்க, ஆறுதலின் மகன். எத்தனையோ பேரை வந்து அவர் கட்டுனாருங்க. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் வந்து வளர்றதுக்கு அவர் முக்கிய காரணம். இதே மாதிரி நிறைய பேரை வந்து சத்தியத்தை கூட்டிட்டு வராருங்க. இந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம கிட்ட இருக்கணுமே தவிர, நம்ம வந்து ஜோக் பண்றது, மனச காயப்படுத்துறது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஜோக் பண்றது நல்லதுதான். ஆனா யார் மனசையும் வந்து நம்ம வந்து புண்படுத்தக் கூடாது. பாசிட்டிவா இருக்கணுங்க அந்த ஜோக்கு. யாருக்கும் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகக்கூடாதுங்க. யாரோட மனதையும் புண்படுத்தக் கூடாது. இல்லைங்களா? யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட வார்த்தைகள் மத்தவங்களோட காயத்தை வந்து கட்டுதா? இல்ல காயத்தை ஏற்படுத்துதா? எத்தனை பேரை வந்து என்னோட லைஃப்ல நான் என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன்? இல்ல டிஸ்கரேஜ் பண்றேனா? சரிங்களா? நான் ஜோக் பண்றேன் ஓகே. ஆனா திரும்ப போறீங்க வார்த்தைகள் என்னோட வாயில இருந்து வந்திருக்குதா? இது வந்து நம்ம யோசிக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அயலான நம்ம என்ன பண்ணணுங்க, நம்மளே போல நேசிக்கணுங்க. இப்போ மத்தவங்கள வந்து நம்ம நம்மள போல நேசிக்கும் பொழுது, அவங்கள பாடி ஷேம் பண்ணுவோமா? தப்பா அவங்கள பத்தி பேசுவோமா? அவங்க உருவத்த பத்தி நம்மளால தப்பா பேச முடியுமா? கேலி பண்ண முடியுமா? பரிகாசம் பண்ண முடியுமா? அன்பு இருந்தா நிச்சயமா முடியாதுங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம், ரோமன் சாப்டர் 13:10ல அன்பு அயலானுக்கு தீங்கு செய்யாது. ஆகையால் அன்பே நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. பாத்தீங்களா? The fulfilling of law is love. அன்பு வந்து தீங்கு செய்யாத அப்படின்ட்டு சொல்றாருங்க. தூய்மையான அன்பு நம்ம மனசுல இருக்கும்போது, யாரையும் வந்து நம்ம கேவலமா பேசுறதோ, இல்ல பாடி ஷேமிங் பண்றதோ, அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வரவே வராதுங்க. அன்புக்குரிய வார்த்தைகள் தான் வரும். நல்ல சமாரியன் இருக்கிறாரு. மத்தவங்க எத்தனையோ பேர் வந்து கடந்து போறாருங்க. அவரு கீழ அடிபட்டு படுத்துட்டு இருக்கும்போது. ஆனா, இந்த நல்ல சமாரியன் என்ன பண்றாரு? அவருக்கு போய் ஹெல்ப் பண்றாருங்க. கம்பேஷன் காட்டுறாருங்க. இதுதான் வந்து மத்தவங்களுக்கும், கிறிஸ்தவருக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். நம்ம வந்து நல்ல சமாரியன் மாதிரி நம்ம நடந்துக்கணுங்க சகோதர, சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல என்னோட வார்த்தைகள் அன்பால் நிறைந்திருக்கிறதா? இல்ல ஹேட்ஃபுல்லான வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து வருதா? மத்தவங்கள காயப்படுத்துற மாரி வார்த்தைகள் வருதா? இயேசு கிறிஸ்து மாதிரி வந்து நான் பேசுறேனா மத்தவங்கள்ட்ட?
இயேசுவை போல மத்தவங்கள நான் பாக்குறேனா? இயேசு எல்லாரையும் எப்படி பாப்பாருங்க? அன்பா பாப்பாருங்க. யாரையும் வந்து அவரு கீழா பாக்கல. அந்த மாரி நான் எல்லாரையும் பாக்குறேனா அப்படின்ட்டு யோசிக்கணுங்க. 12வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது இல்லைங்களா? இததான் வந்து மத்தவங்க இடத்துல நம்ம வந்து பேசணுங்க. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒண்ணு. இததான் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி பேசணுமே தவிர, நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க, உங்க கண்ணு எப்படி இருக்குது, வாய் அப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி மத்தவங்கள தவறா பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்புங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ல கலேஷியன் சாப்டர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைன் என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம எல்லாருமே ஒண்ணுங்க. இந்த எண்ணத்தோட வந்து நம்ம பழகணும், பேசணும். எல்லார்கிட்டயும் அன்போட நம்ம வந்து இருக்கணும். யாரையும் வந்து கீழா பார்க்க கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இந்த ஜாதி பார்க்குற இதே இருக்குதுங்க. கிறிஸ்டியன்ன்றாருங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த காஸ்ட் ஃபீலிங் இருக்குதுங்க. என்ன அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? இவ்வளவு கேவலமான அந்த வக்ர புத்தி எப்படி அவங்க மனசுல வருதுன்னு தெரியலங்க. ரொம்ப ரொம்ப கசப்பான எண்ணங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவே கூடாது. நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாங்க. மத்தவங்கள வந்து கீழா பார்த்திருக்கலாம். தவறான எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒண்ணு. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாருன்ற எண்ணத்தோட நம்ம எல்லார்கிட்டயும் பழகணும். நம்ம எல்லாரும் ஒரே பாடின்ற எண்ணம் இருக்கணுங்க. அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, யாரையும் தப்பா நம்ம பேச மாட்டோம் இல்லைங்களா? ஜக்கேயுவ எல்லாரும் கேவலமா பார்த்திருப்பாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பேர் சொல்லி அவர வந்து அழைக்கிறாருங்க. உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்றாருங்க. இந்த மாதிரி எண்ணம் நம்ம இருக்கணுங்க சகோதர சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம்? ஏசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது இல்லைங்களா? அந்த அடையாளத்தை மத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லணுங்க. மத்தவங்க டிஸ்கரேஜ் ஆகும்போது நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கனாக்கா, என்கிட்ட டேலண்ட் இல்ல. என்னால இது பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க நம்மளோட சகோதர சகோதரி. நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, அவங்க கிட்ட போயிட்டு, அப்படி இல்லைங்க. தேவன் வல்லமையான காரியத்தை உங்க மூலியமா செய்வாரு. நீங்களே உங்க வந்து என்ன நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்க வச்சுக்காதீங்க. தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்வாரு. எப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்டோமோ, நம்ம எல்லோருமே தேவனோட பிள்ளைகள். இததான் வந்து நம்ம சொல்லணுங்க. இப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர, நீங்க வேற தவறான விஷயங்களை சொல்லி அவங்க மனசை காயப்படுத்த கூடாதுங்க சகோதர சகோதரி. இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இதயத்தை பார்க்கின்றார். நம்ம எல்லோருமே தேவனோட சாயலால படைக்கப்பட்டவங்க. நம்ம பேசுகின்ற வார்த்தை வந்து மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி அடையும்படி நம்ம பேசணும். அவங்கள வந்து நம்ம அப்படியே அழிச்சு போட்டுறக் கூடாதுங்க. நம்ம அன்புனால மத்தவங்கள்ட்ட பழகணுமே தவிர, கேலி பரியாசத்துல மத்தவங்கள தூஷணம் பேசுற அந்த மாதிரி விதத்துல வந்து நம்ம பழகக்கூடாது. இல்லைங்களா? நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்மளுடைய அடையாளம் எதுக்குள்ள இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துக்குள்ள இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள ஒண்ணு. நம்ம எல்லோருமே ஒரே சரீரம். இந்த ஒரு எண்ணத்துலதான் எல்லார்கிட்டயும் பழகணுங்க சகோதர சகோதரி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமென்.